Hi everyone. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வாட் இஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இந்த கொஸ்டின் காமனாக வர கொஸ்டின். இதை டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் டூ ஹியூமன் இன்ட்ராக்ட் ஆர் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி எக்ஸாம்பிளுக்கு நம்ம தமிழ் லாங்குவேஜில் அதர் பீப்புள்ஸ்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறோம். ஹியூமனும் கம்ப்யூட்டர் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் ஜாவாஸ்கிரிப்ட், பைத்தான். அது மாதிரி இம்பார்ட்டன்ட் ஃபீல்ட்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங்: சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், வெப் டெவலப்மெண்ட், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட். வெப் டெவலப்மெண்ட் வெப்சைட்ஸ் அண்ட் வெப் அப்ளிகேஷன்ஸ் க்ரியேட் பண்ண யூஸ் பண்ணுவாங்க. சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் மொபைல் ஆப்ஸ் அண்ட் மற்றும் மொபைல் கேம்ஸ் டெவலப் பண்ணுறத மொபைல் டெவலப்மெண்ட் கீழே வரும். இப்போ நம்ம பார்க்க போகிறது வெப் டெவலப்மெண்ட் பற்றி. வெப் டெவலப்மெண்ட்டில் HTML, CSS, JavaScript, ஜாவா, பைத்தான் என்ற லாங்குவேஜை யூஸ் பண்ணுவாங்க. வெப் டெவலப்மெண்ட் லாங்குவேஜ் எப்படி ரன் ஆகுதுன்னு எக்ஸாம்பிள் மூலம் பார்ப்போம். ஒரு ஹவுஸ் இருக்குது. அந்த ஹவுஸ் ஃபஸ்ட்டு சிமெண்ட், சாயில், பிரிக்ஸ் யூஸ் பண்ணி பில்ட் பண்ணுறாங்க. பிக்சரை பாருங்கள். ஹவுஸ் ஃபுல் கம்ப்ளீட்டடாக ஒன்லி ஸ்ட்ரக்சர்ஸ் மட்டும் இருக்குது. ஒரு வெப்சைட்டில் ஸ்ட்ரக்சர்ஸ் பில்ட் பண்ணுறதுக்கு HTML யூஸ் பண்ணுவாங்க. பிக்சரில் இருக்க ஹவுஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் மட்டும் இருக்கிறது போல் வெப்சைட்டில் HTML யூஸ் பண்ணி வெப்சைட்ஸ் கண்டென்ட் ஸ்ட்ரக்சர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு CSS கேஸ்டிங் ஸ்டைல் ஷீட்ஸ். பிக்சரில் இருக்கிற ஹவுஸ் மாதிரி ஹவுஸ் பியூட்டிஃபுல்லாக டிஸ்பிளே ஆகிறது கலர் ஆட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் வெப்சைட்ஸில் கலர்ஃபுல்லாக பியூட்டிஃபுல்லாக டிஸ்பிளே பண்ணுறதுக்கு CSS ஆட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ஜாவாஸ்கிரிப்ட். மேலே இருக்கிற பிக்சரில் இருக்கிற மாதிரி ஒரு ஹவுஸோட டோர் ஓப்பன் மற்றும் க்ளோஸ் ஆகிற ஆக்ஷன் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணுவாங்க. வெப்சைட்டில் எனி ஆக்ஷன்ஸ் அண்ட் பட்டன் கிளிக்ஸ் டு வியூ ஆக்ஷனில் ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஜாவாஸ்கிரிப்ட் மெனி ஆஃப் ஃப்ரேம்வொர்க்ஸ் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஜாவாஸ்கிரிப்ட் டீட்டெயில்ஸாக போக போக நம்ம லேர்ன் பண்ணலாம். சிம்பிளாக இப்படி தான் ஒர்க் ஆகுதுன்னு மட்டும் எப்பவும் புரிந்து வைத்துக்கொள்வோம். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்டெண்ட். நம்ம ப்ரீவியஸாக வியூ பண்ணதெல்லாம் ஃப்ரண்டெண்ட் தான். பேக்கெண்ட் பிக்சரில் டிஸ்பிளே ஆகுற ஹவுஸில் ஃபேன் சுவிட்ச் ஆன் பண்ணுறோம். அப்போது எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணி ஃபேன் ரன் ஆகும். இங்கே நம்ம ஸ்விட்ச் வியூ பண்ணுறோம். இது ஃப்ரண்டெண்ட். ஃப்ரிட்ஜ் பேக்கில் ஒரு ப்ராசஸ் ரன் பண்ணி எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகுது. இது பேக்கெண்ட். ஃப்ரண்டெண்ட் பேக்கெண்ட்னு ரெண்டு பிரிவு இருக்குது. ஃப்ரண்டெண்டு நம்ம வியூ, கிளைண்ட் வியூ. பேக்கெண்ட் ப்ராசஸ் டேட்டாபேஸ் அண்ட் பேக்கெண்ட் லாங்குவேஜில் ப்ராசஸஸ். சர்வருக்கும் டேட்டாபேஸுக்கும் பின்னாடி நடக்கிற ப்ராசஸை பேக்கெண்டு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் HTML டுட்டோரியல் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் யுவர் ஒப்பீனியன். பாய். See you in next video.